இன்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு தீபத்தூணிலே ஏற்ற வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு. தீபத்தூண் யாருக்கு சொந்தம்? தீபத்தூண் எல்லோருக்குமே தெரியும், அது முருகனுக்கு சொந்தம். அங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சொந்தம். திருப்பரங்குன்றம் கோயிலை யார் நிர்வகிக்கிறாங்க? இந்து அறநிலைத்துறை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அறநிலைத்துறை, அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த அறநிலைத்துறை நிர்வகிக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. நீதிபதியினுடைய உத்தரவு என்ன? அறநிலைத்துறை சார்பாக உங்க கட்டுப்பாட்டுல கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூணில தீபத்தை ஏற்ற வேண்டும் என்பது நீதிபதியினுடைய ஆர்டர். எதுவுமே தவறு இல்லைங்களே. தீபத்தூண் கோயிலுக்கு சொந்தம், தவறில்லை. கோவில் இந்த அறநிலைத்துறை அவங்க நிர்வகிக்கிறாங்க சட்டத்தின்படி. அப்ப நீதிபதி இந்த அறநிலைத்துறை சொல்றாங்க, நீ போய் தீபம் ஏற்று. இதுல ஆச்சரியம் என்னன்னா, டிசம்பர் 1ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்த பிறகு இஸ்லாமிய தர்காவில் இருக்கிறவங்க அப்பீல் போகல. 2ஆம் தேதி அப்பீல் போகலீங்க. 2ஆம் தேதி அப்பீல் போன ஒரே ஒரு நபர் யாருன்னா, அந்த இந்து அறநிலைத்துறை அந்த கோவிலினுடைய செயலாளர் அப்பீலுக்கு போறாரு. இந்த தீர்ப்பு தவறு. அப்ப நாம் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை கேட்கிறோம், எதுக்குங்கய்யா இந்த அறநிலைத்துறை வச்சிருக்கிறீங்க? இந்து சொத்துக்களை பாதுகாப்பதற்கு, இந்து கோவிலை பாதுகாப்பதற்கு, அதான் உங்க வேலை. எதற்கு செயல் அலுவலருக்கு, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசருக்கு மக்கள் வரி பணத்துல மாசம் 1ஆம் தேதி சம்பளம் அக்கௌண்ட்ல எதுக்கு போடுற? கோவிலை நிர்வகிப்பதற்கு, இந்து சொத்துக்களை பார்ப்பதற்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த கோவிலுடைய செயல் அலுவலர் எதற்காக மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய கிளையில 2ஆம் தேதி எதுக்கு அப்பீல் போறாரு? தர்காக்காரங்க அப்பீல் வரல, இஸ்லாமியர் அப்பீல் வரல. அப்படி உனக்கு ஓட்டு பிச்சை எடுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு சிறுபான்மையினுடைய ஓட்டை பிச்சை எடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து இஸ்லாமியரே போகல, கோவிலுடைய செயல் அலுவலர் கோயிலை பாதுகாக்க வேண்டிய போறாரு. ஐயோ, அது பிரச்சனைங்க. இந்த தீர்ப்பை நான் எதிர்க்கிறேன். இதிலிருந்து நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கின்றார், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, யாருடைய வாக்கு வங்கியை குறிவைப்பதற்காக, எதற்காக இந்து சொந்தங்களுடைய மனதை புண்படுத்துகின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொந்தங்களை. நம்ம இதோடு நிப்பாட்ட போறது இல்லைங்க. இன்னும் நாம நல்லா புரிஞ்சுக்கணும். இதே கோவில்ல ஜனவரி மாசம் இது சிக்கந்தர் மலை என்று இஸ்லாமியர்கள் சொன்னார். சிக்கந்தர் மலை என்று சொன்ன பொழுது கோர்ட்டுக்கு யாரு முதல்ல போயிருக்கணுங்க? இந்து அறநிலைத்துறையுடைய செயலர் போயிருக்கணும். ஐயா, இது ஆங்கிலேயர்கள் காலத்திலே முடிவு செய்யப்பட்டது, இது திருப்பரங்குன்ற மலை, இது கோவிலுக்கு சொந்தம் என்பது பிரிவி கவுன்சில் முடிவு பண்ணிட்டாங்க. அவர் தானே போயிருக்கணும். அவர் போகல. கோவில்ல மாமிசம் சாப்பிடலாம், அசைவ உணவு சாப்பிடலாம்.